இரண்டு வழக்குகளுமே பார்த்தோம்னா தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய குட்டு வச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் உச்சநீதிமன்றம். தற்போது இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புல பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி சில தவறுகள் இருப்பதையும் இருந்தாலும் இந்த அவமானம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. 3 நீதி பேராணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேரடியாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது ஏன்? இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள் வந்து தமிழ்நாடு அரசு தரப்பான வழக்குகள் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 2 வழக்குகளுமே பார்த்தோம்னா தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய குட்டு வச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் உச்சநீதிமன்றம். ஸோ அது தொடர்பான விஷயங்களை தான் இப்போ பேச போறோம். அந்த வகையில முதல்ல பேச போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரூர் ஸ்டாம்பேட் பத்தி தான். இதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தரப்புல இருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட அமர்வுல அதுல எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா தாவேகா மேல முழு குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதாவது தாவேகாலாம் ஒரு கட்சியா அப்படின்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது நீங்க சொல்லியிருந்த மாதிரி தான் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் அந்த வாதத்தை பற்றி பேசும்பொழுது ஸோ தாவேகா தரப்பு வாதம் வந்து அங்க வைக்கப்படல. ஸோ அரசு தரப்பு வாதம் மட்டும்தான் வச்சனாலதான் நீதிபதி அது குறித்தான பார்வையை மட்டுமே சொன்னாங்க. ஸோ ஊடகங்கள் நிறையா வந்து நீதிபதி முழுக்க தாவேகா தரப்பை மட்டுமே விமர்சித்ததா காட்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்கும் ஒரு காரணம். ஸோ அது வந்து தாவேகா தரப்பு வாதங்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் பெரும்பாலும் வைக்கப்படலை. அதனால மட்டும்தான் தாவேகா தரப்பிட்ட இருந்த பதில் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதை பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளையான மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து அங்கே இருந்தது. ஸோ அது தொடர்பான கேள்விகள் தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு எழுப்பியிருக்கு. ஸோ ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசை. நிறைய தமிழக அரசுகிட்ட இருந்து நிறைய அந்த தடுமாற்றங்கள் இருக்கிறதா இன்னைக்கு பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு வழக்குலையும் இன்னைக்கு தமிழக அரசு ரொம்பவே தடுமாறி இருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப காட்டமாகவும் விமர்சிச்சிருக்காங்க. அதை பற்றி இன்னும் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரம் வந்து இன்னைக்கு நீதியரசர்களான ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வி. அஞ்சாரியா இவங்க அமர்வுல தான் இந்த வழக்கு வந்து போகுது. ஸோ முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து மதுரை பெஞ்சில் இருக்கும்பொழுது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் தாமா முன் வந்து எப்படி வழக்கு எடுத்து விசாரிக்க முடியும், எப்படி எஸ்ஐடி எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு வழக்கு வந்து இன்னொரு நீதிமன்றத்தில் இருக்கும்பொழுதே எப்படி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தாமா முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா எப்படி எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதுலயே இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பா பார்க்கப்பட வேண்டியது என்னதுன்னா இந்த எஸ்ஐடி அமைச்சது வந்து உயர்நீதிமன்றம் தான். ஆனா அந்த உயர்நீதிமன்றத்திற்கு பரிந்துரை வந்து அரசால வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் நம்ம பார்க்க முடியுது. அஷ்ரா கார்க் அவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பிரபலமான நிறைய வழக்குகளுக்கு பிரபலமா பேசப்படுற ஒரு ஆள் தான் அஷ்ரா கார்க். சமீபத்தில் நடந்த வழக்கு கூட நம்ம உதாரணமா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஆனா ஸோ இதை வந்து பாயிண்ட் பண்ணி தாவேகா தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இவங்க அமைச்ச எஸ்ஐடி வேணாம், எங்களுக்கு மத்திய அரசு சார்பில் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை தான் வேணும். நாங்க ஒரு வளர்ந்து வர்ற கட்சி, இப்பதான் நாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வந்தா இதுல வந்து முழுமையா வந்து விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் தாவேகா தரப்புல இருந்து வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இதுல வந்து குறிப்பா இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமா இருந்ததா பார்க்கப்படுது. என்னன்னா பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகளுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வந்து எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி நீங்க உத்தரவிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ, வழிகாட்டுதலுக்கான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்குல எப்படி நீங்க சம்பந்தம் இல்லாம எஸ்ஐடி விசாரணைக்கு நீங்க எப்படி உத்தரவிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது உயர்நீதிமன்றத்தில் இது வந்து ஒரு கிரிமினல் வழக்காக கொண்டு வந்தது நீங்க எப்படி இதை வந்து கிரிமினல் வழக்குக்கு எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுல ரொம்பவே தமிழக அரசு வந்து ரொம்ப தடுமாறி இருக்காங்க இந்த இதுல அப்படிங்கிறத நம்ம குறிப்பா பார்க்க போறது. ஆமா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து வாதாடினப்பவும் அரசு தரப்பு வக்கீல் வந்து முழுக்க காரணம் வந்து தாவேகாதான்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் முதற்கொண்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டப்ப எதுவும் பேசாம போயிட்டாரு. முக்கியமா அந்த திமுகவை சார்ந்த கேள்விகள் கேட்கிறப்ப, அதாவது தமிழக அரசு சார்ந்த கேள்வி கேட்கிறப்ப மட்டும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாவேகாவை மட்டும் குற்றம் சாட்டி பேசுறாங்கன்றதுதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்களோன்னு தோணுது. இப்ப இங்கேயுமே உச்சநீதிமன்றத்திலுமே வந்து அரசு தரப்புல வாதம் வைக்கும் பொழுது
நிறைய வாதங்கள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா தனிநபர் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனிநபரை பாயிண்ட் பண்ணி பின் பண்ணி சொல்ற மாதிரி விஜய் மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது விஜய் வந்து அங்க லேட்டா வந்ததுதான் காரணம், விஜய் மக்களை சந்திக்காததான் காரணம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படும் போது உச்சநீதிமன்றம் ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காங்க. அதாவது இந்த காமெடிலாம் வரும்ல, இதற்கு அது பதில் இல்லையா அப்படின்னு. அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்களே வேற. விஜய் வந்து கரூருக்கு வராது இது ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சு, விஜய் வந்து 7 மணிக்கு வந்தது ஒரு லேட்டா வந்தது ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்லாம் தமிழக அரசு தரப்புல வாதம் வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் செந்தில் அவர்களுடைய அமர்வுல வரும்பொழுது தாவேக்கா குறித்தான அந்த விமர்சனம் வந்து ரொம்பவே பிரபலமா ஊடகங்கள்ல எல்லாம் காட்டப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு அதே வந்து அந்த வாதத்தை தான் வந்து தாவேக்கா தரப்பு வழக்கறிஞருமே இன்னைக்கு முன் வச்சிருக்காரு உச்சநீதிமன்றத்துல. விஜயோ இல்ல விஜய் தரப்புல இருந்து தாவேக்கா தரப்புல இருந்தோ எந்த ஒரு பிரதிவாதமே வைக்காதப்போ எப்படி நீங்க ஒன் சைடாவே எப்படி நீங்க எங்களை சொல்ல போச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தையுமே தாவேக்கா தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எல்லா கோணத்திலுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. அரசு தரப்பு இதுல என்ன வாதம் வைக்க போகுது, திரும்ப தாவேக்கா தரப்புல இதுல என்ன வாதம் வைக்க போறாங்க, உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுக போகுது, சிபிஐ விசாரணை கொண்டு போறாங்க இல்ல எஸ்ஐடியே தொடரும் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்துல இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இரண்டாவதா பார்த்தோம்னா இதை எஸ்ஐடியை மாத்துறாங்க இல்ல எஸ்ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு சிபிஐ விசாரணை கொண்டு போறாங்க அப்படின்னா இந்த வழக்கு இன்னும் தாமதப்படுத்தும். கரூர் விவகாரம் அது சார்ந்த வழக்குகள், ரெண்டாவது இந்த நீதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்பவே தாமதப்படுத்தும். இது வந்து அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்னுமே ஒரு டிப்ரெஷனை தான் கொண்டு போகும் அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தாவும் இருக்கு. இப்போ இந்த சிபிஐ வழக்கு தாமதம் ஆகும்னு சொல்றப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தாவேகாவை பொறுத்த அளவுல வளர்ந்துட்டு வர கட்சி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க, ஆனா தமிழக அரசு முன் வந்து சிபிஐ விசாரணை வேணாங்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு செய்தியும் வந்திருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை வழக்கு அதுவும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படணும்னு சொன்னப்போ இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு முன்வாதம் வச்சிருக்காங்க சிபிஐக்கு மாத்தக்கூடாது அப்படின்னு. எதுக்காக இந்த சிபிஐ விசாரணை வேண்டான்னு ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு சொல்றாங்க? இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போடலாம். அரசு தரப்புல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது, தமிழக அரசுலயே நிறைய அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, எதற்காக சிபிஐ மேல மாத்தணும் அப்படின்னா தமிழக அரசு மேல நடத்தக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷனையும் கேள்விக்குள்ளாக்கும் இப்படிங்கிற மாதிரி வாதங்கள்லாம் வைப்பாங்க. ஆனா என்னன்னா என்னையை பொறுத்தளவுல, அதாவது ஒரு தனிநபரா சொல்லக்கூடிய பார்த்தோம்னா சிபிஐ வழக்கே மாத்தினா கூட டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இழுக்கும். நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கே கூட நம்ம அதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். அதுலயுமே ஒரு இடைக்கால அறிக்கை மட்டும்தான் தாக்கல் பண்ணாங்களே தவிர முழுமையா அது போய் முடியல. எப்பவுமே கோர்ட் வந்து ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க, அதாவது இந்த மாதத்துக்குள்ள முடிக்கணும், இந்த டியூரேஷனுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் வந்து நிர்ணயிக்கும் போது இந்த வழக்குகள் எல்லாமே வந்து சரியா நகரும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கண்ணோட்டமா இருக்கு. சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா இது எல்லாமே வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் அதுக்கு என்ன தகுந்த இதுவோ கண்டிப்பா அவங்களே முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மனு தாக்கல் பண்ணுவாங்க, அதாவது சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை. ஸோ இந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு 40 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இதை வந்து உச்சநீதிமன்றமும் ரொம்ப இதாக தான் அணுகுவாங்க. கண்டிப்பா இதுலயுமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னுமே வாத பிரதிவாதங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ இரண்டாவதா குறிப்பா ஒரு விஷயம் எல்லாருமே ரொம்ப நாளா கடந்து போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபமா ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி வந்து தமிழகம் முழுசாவே பரவலா ரொம்ப பேசப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தமிழக அரசுக்கு வந்து ஒரு குற்றம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிட்னி முறைகேடை வந்து உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடியை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தமிழக அரசு தரப்புல இருந்து வாதமா வச்சிருக்காங்க. அதாவது கிட்னி முறைகேடு விவகாரம் வந்து கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி அமைக்கிறாங்க, கோர்ட்டே வந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து ஒரு எஸ்ஐடி அமைக்கும் பொழுது தமிழக அரசு வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்றாங்க. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு பதில் மனுவா என்ன தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, நாங்க குடிக்கிற அதிகாரிகளை பரிந்துரைக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ தமிழ்நாடு அரசுக்கு இதுல என்ன தேவை இருக்கு அப்படிங்கறதான் மெயினான கேள்வி எல்லாருக்குமே வேணும். ஆனா இத பல ஊடகங்கள் வந்து நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. ஒரு கிட்னி முறைகேடு, அதாவது ஒரு ஏழை மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வறுமை கோடு கீழே உள்ள மக்களை ஏமாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களோட உழைப்பை சுரண்டிருக்காங்க, அவங்களுடைய வறுமையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்ப எவ்வளவு கொடூரமான விஷயம். இதுல வந்து தமிழக அரசு வந்து அவங்க கொடுக்குற அதிகாரிகளை தான் எஸ்ஐடியில் வந்து நியமிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ண வராங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு தொடர்பா நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய சுற்றுப்பயணங்கள்ல இந்த கிட்னி முறைகேடை பத்தி பேசியிருந்தாரு. கிட்னி முறைகேடுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா நாமக்கல்ல போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இந்த நாமக்கல் தான் மெயின் ஹப்பாவே பார்க்கப்பட்டுச்சு இந்த கிட்னி முறைகேடு விவகாரத்துல. ஸோ அதனால இவங்க கிட்னி முறைகேடு இந்த வழக்குல வந்து நாங்க கொடுக்குற அதிகாரி தான் நீங்க நியமிக்கணும் அப்படின்னா இவங்க எதையோ மறைக்க முயல்றாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்குமே குறிப்பா கேள்வி வரும். ஆனா
இதை அப்படியே எல்லா ஊடகங்களுமே கடந்து போயிட்டு சும்மா ஒரு நியூஸ் கார்டு அளவுக்கு மட்டும் போட்டுட்டு கடந்து போயிட்டு அப்படியே கரூர் விவகாரத்தை பெரிதளவுல பேசுறாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றம் SIT அமைச்சிருக்காங்க, உயர்நீதிமன்றமே அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க, இதுல என்ன தப்பு வரப்போகுது, நீதிமன்றம் அமைச்சிருக்கு, நீதி வேணும் அப்படின்னா உயர்நீதிமன்றம் அமைச்சதை ஏத்துக்க வேண்டியதான தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலயுமே நிறைய வாத பிரதிவாதங்கள் போயிருக்கு. கடைசியில இந்த வழக்கினுடைய முடிவா உச்சநீதிமன்றம் இவங்க தாக்கல் செஞ்ச மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நிராகரிச்சுட்டாங்க. அது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரியுதா தெரியலையா என்னன்னு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து நிறைய குட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கூண்டாஸ்ல இருந்து நிறைய வழக்குகளை பார்த்திருக்கு. உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு தமிழக அரசை. போடக்கூடிய 80% கூண்டாஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க பொய்யாதான் போடுறீங்க, எதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்குலாம் குண்டாஸ் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தமிழக அரசு அசிங்கப்படுறது அப்படிங்கிறது இப்பதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கிட்னி முறைகேடை பொறுத்த அளவுல நாங்க கொடுக்குற அதிகாரிகளை தான் நீங்க SITல பயன்படுத்தணும்னு சொன்னதை நிராகரிச்சுட்டாங்களோ, தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அவமானமா இது இருந்ததோ, அதே மாதிரிதான் இந்த கரூர் ஸ்டாம்பேடை பொறுத்த அளவிலும் இருக்குன்னு வெளியே பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வந்து நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது வந்து மேன் மேட் டிசாஸ்டர், விஜய் அவர்களால மட்டுமே இது நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு. இப்பவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல பேசிட்டு இருக்க அரசு தரப்பு வாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களும் தாவேகாவும் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த அவமானம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. கரூர் ஸ்டாம்பேட்லயும் இது எப்படி இருக்க போகுது, சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, திருக்குறளில் எந்த அதிகாரம் 2 முறை வருகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்ட்.